பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க நிந்தையில, நெருக்கத்துல, கஷ்டத்துல இருக்கிறீங்களா? ஒரு அவமானத்துக்கு நடுவில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா? ஒரு குழந்தை இல்லையே, கற்பத்தின் கனி இல்லையே, அதனால மற்றவங்க அற்பமா பேசுறாங்க, கேவலமா பேசுறாங்க, பரிகாசமா பேசுறாங்க, ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக முடியல, அற்பமா பேசுறாங்க, கலங்கிக்கிட்டு இருக்கீங்களா? வேத புஸ்தகத்துல கூட இப்படி ஒரு பெண் இருந்தாள். வேத புஸ்தகத்துல 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது, அன்னாள் என்கிற ஒரு பெண், அவளுக்கு குழந்தை இல்லை. அதனால என்னவோ அவருடைய கணவர் 2வது திருமணம் செய்தாரோ தெரியல, அவனுக்கு 2 மனைவி, அவளுக்கு குழந்தை இருக்கு. இது அந்த காலத்துல நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு குழந்தை இருக்கு. அதனால அவளுடைய சக்களத்தை இவ்வளவு வேதனைப்படுத்துவாளாம். வேதனையான வார்த்தைகளை சொல்லுவா. மலடியா இருக்கிறது நிமித்தம் பரியாசம் பண்ணி வேதனைப்படுத்துறதுனால சாப்பிட மனம் இல்லை, தூங்க முடியல, சாப்பிடாம அழுதுகிட்டே இருப்பா. அவருடைய கணவர் எவ்வளோ ஆறுதல் சொல்லி பார்த்தா, ஆனாலும் கூட அவருடைய உள்ள ஆறுதல் அடையலை, அழுதுகிட்டே இருப்பா. இந்த நிந்தை மாறாதா? இந்த அவமானம் நீங்காதா? எல்லாரையும் அற்பமா பேசுறாங்களே. அந்த வேதனைக்கு நடுவில் ஒரு நாள் அவள் யோசித்து பார்த்தாள். கணவர் நைட்டு அன்பாதான் இருக்கிறாரு, அவருக்கும் அது துக்கம்தான். எனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு அவர் என் மேல் அன்பு காட்டுகிறார். அதுக்கு மேல அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நான் தான் மலடியா இருக்கிறேன், எனக்கு தான் அந்த பிரச்சனை. உடனே அவள், இந்த பிரச்சனைக்கு முடிவை உண்டாக்குகிற ஒருவர் இருக்கிறார், அவர் கர்த்தர். நான் அவர்கிட்ட போறேன்னு சொல்லி எழுந்து தேவனுடைய சமூகத்துக்கு வந்து கண்ணீர் விட்டு அவள் அழுதாளாம். அந்நாளும் தேவ சமூகத்திலே மனம் கசந்து அவள் அழுதாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். மனம் கசந்து விட்டார். எல்லாரும் நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்றாங்க. இத்தனை வருஷம் கடந்து விட்டாரு, அவமானம் நிந்தைக்கு நடுவில் இருக்கிறேன், நான் ஏன் வாழணும்? அதான் மனம் கசப்பு, வாழ்க்கை கசந்து விட்டார். இதை விட நான் மரித்து போனால் நல்லதா இருக்குமே. மனம் கசந்து அவள் அழுது ஜெபிக்கிறாள். என்ன ஜெபிக்கிறா பாருங்க. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். ஒரு ஆண் பிள்ளை தாரோம், அதை உமக்கே தந்துடுறேன், ஊழியத்துக்கு வைத்துக் கொள்ளும், எனக்கு நிந்த மாறினா போதும். அந்த அளவுக்கு அந்நாள் பாதிக்கப்பட்டிருந்தால், மனிதர்களால் கடினமான வார்த்தைகளினால் காயப்பட்ட ஒரு உள்ளம். அவள் சொல்லுகிறாள், நான் மன கிளேசமுள்ள ஒரு ஸ்திரீ, அதனால நான் ஆண்டோடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி விடுகிறேன் என்று அழுது புலம்பி ஜெபித்தாள். அதை கவனித்துக் கொண்ட ஊழியக்காரன் அவருடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுத்ததை சொல்லுகிறான். 17ஆம் வசனத்துல, நீ சமாதானத்தோட போ மகளே, இஸ்ரவேலின் தேவனிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. போ, சமாதானத்தோட போ, உன் ஜெபம் கேட்கப்பட்டாரு. ஆண்டவர் உடனே அவளை கடாட்சித்து அவளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்து குழந்தை செல்வத்தை கொடுத்தார். அங்கதான் சாமுவேல் என் அழகான பெயரை சூட்டி அவள் என்ன சொல்றா பாருங்க. 27ஆம் வசனத்துல, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார், எனக்கு ஒரு பிள்ளை தானுன்னு வேண்டுதல் செய்தேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு இந்த குழந்தையை கொடுத்தார். பிரியமானவர்களே, அவங்க ஜெபிச்சாங்க, ஏசப்பா எனக்கு குழந்தை தாங்க, அவ்வளவுதான், அது ஜெபம். இன்றைக்கு உங்களுக்கு ஆண்டவர் இந்த அற்புதம் செய்வார். உங்க மகள், மருமகள்
யார் அப்படி பாதிக்கப்பட்டு குழந்தை இல்லாம கஷ்டத்தில் இருந்தாலும் நீங்க கண்ணீரோட பாரத்தோட அவற்றில் வேண்டிக் கொள்ளும் போது ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார், கட்டாயம் நிறைவேற்றுவார். ஒரு சமயம் ஒரு சகோதரி, கிறிஸ்தவர் அல்லாத ஒரு சகோதரி தான், அவங்க இந்த மாதிரி ஜெபத்தெல்லாம் கேள்விப்பட்டு என்னை தேடி நால்மாவடிக்கு வந்துட்டாங்க. நான் அவங்களை கூப்பிட்டு என்ன விஷயமான்னு கேட்டேன். கண்ணில் கண்ணீர், இந்த மாதிரி குழந்தை இல்லை, அதுக்காக ஜெபிக்கணும். எத்தனை வருஷம் ஆச்சுன்னு கேட்டேன். கொஞ்சம் வருஷம்தான் சொன்னாங்க. நான் அவங்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்ல முயற்சித்தேன். இதுக்கே அப்படி கலங்குறீங்க, இப்போ இவ்வளோ வருஷம்தான் ஆயிருக்கு, ஆண்டவர் தருவார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என் கணவர் என் மேலே அன்பாக இருக்கிறார், ரொம்ப நல்லவர். ஆனால் என் மாமியார் என் காதுபட தினமும் கொடூரமான வார்த்தையினால் என்னை காயப்படுத்திக்கிட்டே இருக்கான். என்னால் நிம்மதியான வீட்டில் இருக்கவே முடியல. இதை விட நான் செத்து போனால் நலமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் என் மாமியார் சொல்லுகிற வார்த்தை. கடைசியில சொல்லிட்டாங்க, என்னை 1 வருஷம் பார்ப்பேன், அடுத்த வருஷம் என் மகனுக்கு வேறொரு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு என்கிட்டே சொல்றாங்க. எப்படி இருக்கும் அந்த இருதயம்? உள்ளமுடைந்து அழுகிறாங்க, ஏங்கி. அது என் உள்ளத்தை உடைத்து விட்டது. இயேசுகிட்ட போனா குழந்தை கிடைக்கும்னு சொன்னாங்க. அதனால நான் வந்திருக்கிறையா, நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நான் கண்ணீர் விட்டேன். அவ்வளவுதான். ஆண்டவரே, இந்த மகள் கண்ணீரோடு வந்திருக்கிறாங்க, அவங்களை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. இந்த மகள் அவமானம் நிந்தைக்கு மத்தியில் இருக்கிறாங்க. சொந்த வீட்டுக்குள்ளே அவமானம், எப்படி அவங்க வாழ முடியும்? நீங்க இறங்குங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பினேன். ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை கண்டார். சமாதானத்தோட போங்க, ஆண்டவர் ஆசீர்வதித்துட்டான்னு சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினேன். 1 வருஷம் கழித்தாரு. கையில குழந்தையோடு என்னை பார்க்க வந்தாங்க. நான் இங்க வந்து அழுது கண்ணீர் விட்டுட்டு போனேன். ஆண்டவர் என்னை நினைத்தருளினார். என் நிந்தையை மாற்ற, அவமானத்தை மாற்ற உடனே என் கர்ப்பத்தை ஆசீர்வதித்து எனக்கு ஒரு குழந்தையை தந்தார். அதை அவங்கள்ட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போக வந்தேன்னு சொன்னாங்க. 1 வருஷத்துக்கு முன்னால கண்ணீரோடு அந்த இடத்துல வந்து நின்றாங்க. 1 வருஷம் கழிச்சு குழந்தையோடு வந்து நின்று மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதித்தாங்க. இன்றைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உமக்காக வளர்க்க எனக்கு ஒரு குழந்தை தாங்கப்பா, நான் அந்த குழந்தை உமக்காக வளர்க்கிறேன் அப்படின்னு சொல்லுங்க. ஆண்டவர் கட்டாய ஆசீர்வதிப்பா. ஜெபிக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். அல்லது தாய்மார், பெற்றோர், உங்க பிள்ளைகள், மருமகள், அந்த மாதிரி நீங்க பாரம் கொள்ளலாம், ஜெபிக்கலாம். அவங்கள நினைச்சு நீங்க கண்ணீரோட ஜெபிங்க, ஆண்டவர் அற்புதம் செய்வார். தகப்பனே, நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர், எங்களுடைய கண்ணீரை காண்கிறவர். இதோ இந்த மகளுடைய கண்ணீரை கண்டு எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்து குழந்தைகளை கொடுத்த மகளை பண்ணி இருக்கிறேன். நிந்தைகளை எல்லாம் மாற்றினீர், அவமானத்தை எல்லாம் நீக்கினீர். அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இதோ கண்ணீரோடு நிற்கிற இந்த சகோதரியை பாரும். என் நிந்தையும் மாறணுமே, என் குறைவும் நீங்கணுமே, எனக்கும் ஒரு குழந்தை வேண்டுமே என்று ஜெபிக்கிற இந்த மகளை பாரும் ஆண்டவரே. என் மகளுக்கு இறங்கும், என் மருமகளை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற தாய்மார்கள், தகப்பன்மார்கள், பெற்றோரை பாரும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, அன்னாளுடைய கண்ணீரை கண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாக இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். கட்டாயம் ஆசீர்வதியும். அந்நாளை கடாட்சித்ததை போல இயேசுவின் நாமத்தில் கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அவருடைய நிந்தைகள் நீங்கட்டும், அவருடைய அவமானங்கள் மாறட்டும், அந்த குறைவுகள் நீங்கட்டும். என்ன பிரச்சனை கர்ப்பப்பையில் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அந்த பிரச்சனை நீங்கி சுகம் மாறட்டும். அவருடைய கணவரை கர்த்தர் தொடும். கணவன் மனைவிக்குள்ளே ஒவ்வொருவருடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பீராக. யாருடைய சரீரத்தில் எந்த பாதிப்பு இருந்தாலும் உம்மால் அதை குணமாக்க முடியும்.
இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் குழந்தை செல்வம் உருவாகட்டும். உடனே அந்த ஆசீர்வாதத்தை அருளை செய்து இவர்களும் ஆனந்த கண்ணீரோடு துதிக்கும்படி மகிழ்ந்திருக்க செய்யும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று வாக்கு கொடுத்த தேவன் இந்த பிள்ளைகளுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றிக்கொடும். கர்ப்பப்பையில கட்டி, கர்ப்பப்பையில பிரச்சனை, கர்ப்பப்பை குழாய் அடைப்பு என்று சொல்லி மருத்துவர்களால் சொல்லப்பட்டு மனவேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை பாரும். இயேசுவின் நாமத்தில் அந்த கட்டிகள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த அடைப்புகள் விலகி போகட்டும். கர்ப்பப்பையில் இருக்கிற பிரச்சனை, கோளாறுகள் எதுவா இருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். சரீரத்திலே, அவருடைய இரத்தத்திலே, அவருடைய உடம்பில் என்ன பிரச்சனை இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அது விலகட்டும், அது நீங்கட்டும், அற்புத சுகம் உண்டாகட்டும். கட்டாயம் ஆசீர்வதியும். இப்படி ஊழியக்காரனாக இந்த பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறேன். You must bless them, O God. கட்டாயம் ஆசீர்வதியும். உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தீரே, அந்த ஆசீர்வாதம் உண்டாகட்டும். அவர்களும் மகிழ்ச்சியோடு துதிக்கட்டும். நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதங்கள் நடந்து மகிழ்ச்சி உண்டாகட்டும். அவருடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்கி கொடுத்த மகிழ பண்ணும். எங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.